ஜோதா, நடந்தது என்னவோ தவறுதான். உன்னாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ருக்கியா பேகத்தை தடுத்து அவர் அதிகாரத்தில் தலையிட்டு விட்டாய். தெரியும் மோத்தி, ஆனால் என்ன செய்வது? ராஜவம்சத்தின் பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்பவர்களை தட்டி கேட்காமல் என்னால் இருக்க முடியாது. இதில் ருக்கியா பேகம் கோபப்படாமல் இருக்க வேண்டும். எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஜோதா, மிகவும் பயமாக உள்ளது. ஒன்றும் புரியவில்லை. ருக்கையா பேகம் எதற்காக இவ்வாறு அடிக்கடி நடந்து கொள்கிறாள்? இது சிறு விஷயம்தானே? ஆமத்தே அவர்களே, இந்த சிறு விஷயத்தை ருக்கையா கௌரவ பிரச்சனையாக்கி விட்டார்கள். அவர்கள் இருவரும் விரும்பும் போது ஏன் இன்னொருவரோடு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? ஜலால் என்னை எதிர்ப்பார் என்று ஜோதா பேகமும் மற்ற பேகங்களும் நினைத்தால் அது அவர்களது அறியாமை. ஜலால் என்றுமே எனக்கு எதிராக நடந்து கொள்ள மாட்டார். போகட்டும், ஜலால் என்ன தீர்ப்பு கூறுகிறார் என்று காத்திருக்கிறேன். பிறகு அந்த ஜோதாவை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஜலால் எனது திறமையை தெரிந்து கொண்டுதான் அந்த புறத்தை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். அந்த ஜோதாவை நான் விடவே மாட்டேன். எச்சரிக்கை! மன்னர்களின் மன்னர், இந்துஸ்தானத்தின் ஷெகன்ஷா பாஷா ஜலாலுதீன் முஹம்மத் வந்து கொண்டிருக்கிறார். அந்தப்புற விஷயத்தில் நான் தலையிடுவதில்லை. ஆனால் சில காரணங்களுக்காக நான் இங்கே வர வேண்டியதாய் போயிற்று. இந்த விஷயத்தை நான் முழுதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இரு பெண்களையும் நான் சந்திக்க விரும்புகிறேன். அதே போல் யாரால் இந்த பிரச்சனை வந்ததோ அந்த ஆண் மகனையும் நான் சந்திக்க விரும்புகிறேன். முதலில் நீங்கள் அனைவரும் ஷெஹன்ஷாவிடம் உங்கள் பெயரை தெரிவியுங்கள். என்னுடைய பெயர் ருக்ஸானா ஹுசூர். நான் மசரின் சிறுவயது தோழி. சிறுவயதிலேயே எங்களது உறவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. எனது பெயர் மசர் ஹுசூர். என் பெயர் அசீசா. மசர், முதலில் உனது விருப்பம் என்னவென்பதை தெளிவாக கூறு. நன்றாக ஆலோசித்த பிறகு முடிவெடு. ஒருபுறம் சிறு வயதிலேயே உனக்கு நிச்சயிக்கப்பட்ட உனது பாலிய சிநேகிதி, மறுபுறம் நிற்பதோ உன்னை இப்போது மனதார நேசிக்கும் புதியதாக வந்த ஒரு பெண். உண்மைதான் ஹுசூர், ருக்ஸானா என்னுடைய பாலிய சிநேகிதிதான். எனது பெற்றோர் தான் என் சிறுவயதில் திருமணத்தை முடிவு செய்தார்கள். ஆனால் ஹுசூர், நான் வாலிப பருவம் அடைந்த பிறகு நான் அசீசா மீது அதிக காதல் கொண்டிருப்பது எனக்கே புரிந்தது. எனவே அவளை நிக்கா செய்யவே நான் விரும்புகிறேன். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். நான் இவ்வளவு காலம் மசரை மட்டும் தான் மனதில் வைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறேன். ஹுசூர், ஒருவரை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் மட்டும் அவர் நமக்கு சொந்தமாக மாட்டார். மசர் என்னைத்தான் விரும்புகிறார். ஆனால் ஷெஹன்ஷா, காதலை விட உயர்வானது நட்புதான். அதனால் ருக்ஸானாவிடம் அந்த உரிமை அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஷெஹன்ஷா, திருமணம் என்பது தெய்வீக உறவு. இதில் காதல் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அவர்கள் இருவரும் உயிருக்குயிராக காதலிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவரால் ருக்ஸாவை எப்படி திருமணம் செய்ய முடியும்? நான் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்த விரும்பவில்லை. ஒரு புறம் பாலிய சிநேகிதி, இன்னொரு புறம் காதலி. மத சட்டத்தின்படி எப்போது திருமணம் நிச்சயிக்கப்படும் என்றால் தம்பதிகள் மனம் ஒத்து போகும்போதுதான். அதனால் என்னுடைய முடிவு என்னவென்றால் இந்த நிக்கா நடக்கக்கூடாது. நான் உங்கள் மூவருக்கும் 1 மாத கால அவகாசம் தருகிறேன். அதற்குள் உங்கள் மனதை நன்றாக ஆராய்ந்து நன்கு அலசி பிறகு முடிவெடுங்கள். மசர், இன்னொரு விஷயம், அப்போது உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அப்படியே செய். நான் எடுத்த இந்த முடிவில் பலருக்கு அதிருப்தி இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. நான் எடுக்கும் முடிவை யாரும் மறுப்பதில்லை. இருந்தாலும் பொதுவாக நான் கேட்கிறேன். பேகங்களின் அபிப்பிராயத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தைரியமாக கூறுங்கள். ஹுசூர், தங்கள் முடிவில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒன்று, இன்று இந்த தாசிகளுக்கு நடந்தது போல பலருக்கும் நடக்கின்றது. ருக்கையா பேகம் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கின்றது. ஆனால் இது போன்ற அநியாயங்களுக்கு அவர் துணை போகின்றார்.
அடிமைகளிடம் மட்டுமல்ல, ருக்கையா பேகம் எங்களிடமும் எப்பொழுதும் கடுமையாகத்தான் நடந்து கொள்கிறார். உங்களுடைய சட்டத்தின்படி எந்த ஒரு பேகமும் வேறு ஒரு பேகத்துடனோ அல்லது தாசியுடனோ இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது. மன்னியுங்கள் ஷென்ஷா, அந்தப்புற பொறுப்புகளை தாங்களே விசேஷ பேகம் ருக்கையாவிடம் ஒப்படைத்துள்ளீர்கள். இவ்வளவு பெரிய பொறுப்பை வகிப்பதால் அவர் சற்று கடினமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். மகா மந்திரியார் கூறுவது முற்றிலும் உண்மை. அந்த புறத்தில் அனைத்து வேலைகளும் சரியாக நடக்கிறதா என்பதற்கும் அனைவரும் வேலைகளை சரியாக செய்கிறார்களா என்று கவனிப்பதும் ருக்கையா பேகத்தின் கடமை. ஹுசூர், ஆனால் ருக்கையா பேகம் நடந்து கொள்வது பிரச்சனை அளிப்பதாகவே இருக்கிறது. பேகங்களான எங்களை அவருடைய அடிமை போல்தான் ருக்கையா பேகம் நடத்துகிறார்கள். நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? ருக்கையாவிடம் அந்தப்புற பொறுப்பை ஒப்படைத்தது நான் செய்த தவறென்றா? எனக்கும் தெரிய வேண்டும். என்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் திறமை இங்கு யாரிடம் இருக்கிறது? எனக்கும் ஒரு விஷயம் தெரிந்தாக வேண்டும். ருக்கையாவை தவிர வேறு யாரால் இந்த பொறுப்பை சரியாக பார்த்துக் கொள்ள முடியும்? ருக்ஸா, உங்களால் முடியுமா? நீங்கள் அந்தப்புற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை செஞ்சா, என்னிடம் அவ்வளவு திறமை இல்லை. பிறகு நீங்கள் அந்தப்புற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்தப்புற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள யாராவது தயாராக இருக்கிறீர்களா? பிறரை குறை கூறுவது சுலபமானால் அந்த பொறுப்பை ஏற்று நடப்பது மிகவும் கடினம். கூறுங்கள், ருக்கையாவிற்கு பதிலாக அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள யார் தயாராக இருக்கிறீர்கள்? ஹுசூர், ஜோதா பேகம். ஆம் ஷென்ஷா, அவர் திறமையானவர், கருணை உள்ளவர். அவர் நியாயம் தர்மங்களை பற்றி நன்கு அறிந்தவர். இல்லை, என்னை மன்னிக்க வேண்டும். அந்தப்புற பொறுப்பை நிர்வகிக்கும் தகுதி எனக்கு இல்லை. எனக்கு அந்தப்புற விதிகள் எதுவுமே தெரியாது. அதை நிர்வகிக்க எனக்கு அனுபவம் இல்லை. ஷென்ஷா, அனைவரும் பொறுப்பை ஜோதாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இல்லை ருக்கையா பேகம், நான் உங்களிடம் முன்பே கூறியிருந்தேன், அந்தப்புற பொறுப்பை சரியாக நிர்வாகம் செய்வது உங்களையே சார்ந்தது என்றேன். சரி, நான் நாளை வரை உங்களுக்கு நேரம் அளிக்கிறேன். அதற்குள் யார் பொறுப்பை ஏற்கிறார்கள் என்று நீங்கள் அனைவரும் கலந்துரையாடி எனக்கு ஒரு நல்ல பதிலை கூற வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் ருக்கையாவை எதிர்த்து எந்த புகாரும் வரக்கூடாது. இவ்விஷயத்தை பொறுமையாக யோசித்து ஒரு சுமூகமான முடிவை நாம் எடுத்திருக்கலாம். ருக்கையா பேகம் இவ்வாறு கோவப்படுவது சரியானது அல்ல. நல்லவேளை ஜோதா இதை பொறுமையாக கையாண்டாள். மிகவும் சரியாக கூறினீர்கள் மகாராணி. ஜோதா பேகத்தின் இடத்தில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் அந்தப்புறத்தின் பொறுப்புகளை வேண்டுமென்றே கையில் எடுத்திருப்பார். அதன் பிறகு ருக்கையா பேகம் பெரிய பிரச்சனை செய்திருப்பார். ஜோதா பேகத்திற்கு இந்த விவகாரத்தில் தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கிறது. அதேபோல் ருக்கையா பேகமும் இந்நாள் வரை சரியாக நிர்வாகம் செய்திருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. சலீமா பேகம், தாங்கள் எதுவும் கூறவில்லையே. இந்த விஷயத்தில் தங்கள் கருத்து என்ன? ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கலாம் அத்தை. அந்தப்புறம் என்பது பெண்களின் இருப்பிடமாகும். ஆகையால் அது பெண்களின் உணர்வுகளின் இருப்பிடமாகவும் ஆகிறது. அதனால் அந்தப்புற விஷயத்தில் முடிவெடுப்பவர்கள் எதை பற்றி அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ உணர்வுகளை புரிந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ருக்கையா பேகம் அளவிற்கு ஜோதா பேகம் இதற்கு ஏற்றவர் அல்ல என்பது உண்மைதான். ஏனென்றால் நமது கலாச்சாரத்தை பற்றி அவருக்கு தெரியாது. ஆனால் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் அறிவும் சரியது தவறெது என்று பகுத்தறிந்து அறிந்து கொள்ளும் திறனும் கொண்டவர் அவர் அத்தை. அந்தப்புறம் தர்பார் அல்ல, சக்தியையும் அறிவையும் பயன்படுத்துவதற்கு இதயத்தால் அணுக வேண்டிய இடம். ருக்கையா பேகம் எனது தங்கை அத்தை.
ஆனால் அவர் எடுக்கும் முடிவுகளில் ஆணவம் கலந்த அதிகாரமே எனக்கு தென்படுகிறது. அதனால்தான் ஜோதா பேகத்தின் பெயர் இதில் வெளிவந்தது என்று நினைக்கிறேன். ஜோதா பேகம் இந்த பொறுப்பை ஏற்க சம்மதிக்கும் பட்சத்தில் நிச்சயம் அவர் ருக்கையா பேகத்தை விட நல்ல விதமாக அந்தப்புறத்தை கவனிப்பார். சுபான் அல்லா, என்ன ஒரு தீர்க்கமான ஆழ்ந்த கருத்து தங்களுடையது. ஜோதா பேகத்தின் பேரை சலீமா பரிந்துரைக்கிறாரா? இதை ருக்கையா பேகத்திடம் சென்று தெரிவித்தால் நிறைய வெகுமதி கிடைக்கும். வணக்கம் ஷேன்ஷா. வாருங்கள் ஜோதா பேகம். இந்த அந்தப்புறத்து விவகாரம் என் தலையை போட்டு உருட்டுகின்றது. அதனால் ஓய்வெடுக்க தான் இங்கே வந்தேன். அமருங்கள். பரவாயில்லை, நான் இங்கேயே நிற்கிறேன். நீ செல். தாங்கள் வித்தியாசமானவர்கள். ஏனென்றால் எப்போதும் நினைப்பது ஒன்று, செய்வது ஒன்று. இப்பொழுது என்ன கூறினீர்கள்? இல்லை, நான் எதுவும் கூறவில்லையே. தாங்கள் திடீரென்று என்னை சந்திக்க வந்துள்ளீர்கள். தங்களுக்கு நன்றி கூற வந்தேன். ருக்ஸானா மற்றும் ஆசீசா விவகாரத்தில் நீங்கள் நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கிறீர்கள். எனக்கு மிகவும் சந்தோஷம். அந்த குதாவிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். நான் செய்யும் சில விஷயங்களாவது தங்களுக்கு பிடிக்கிறது. ஷேன்ஷா, நான் தங்களிடம் ஒன்று பேச வேண்டும். எதுவாக இருந்தாலும் நாம் பிறகு பேசலாம் ஜோதா பேகம். எனக்கு தலை மிகவும் வலிக்கின்றது. தாங்கள் சற்று பிடித்து விட்டால் கேட்பதற்கு நன்றாக இருக்கும். இப்பொழுதுதானே அந்த தாசி தங்களுக்கு சேவை செய்தாள். ஆனால் உங்கள் விரல்களில் இருக்கும் அந்த மாயாஜாலம் அந்த தாசியின் இடம் எங்கே இருக்கிறது? ஜோதா பேகம், எனக்கு தலை மிகவும் வலிக்க ஆரம்பிக்கிறது. நான் ஆம் என்றால் இல்லை என்றும், இல்லை என்றால் ஆம் என்று தங்களுக்கு தான் தோன்றுகிறது. மற்றவர்கள் இதை பற்றி என்னிடம் புகார் கூறியதே இல்லை. நானும் பார்த்தேன். பார்த்தீர்களா? எதை பார்த்தீர்கள்? அந்த புறத்தில் இருந்த அனைத்து பேகங்களும் தாசிகளும் உங்களுக்காக வக்காலத்து வாங்கினார்களே, அதைத்தான். அதை பார்க்கும்போது நீங்களும் அவர்களை புரிந்து கொண்டீர்கள், அவர்களும் உங்களை புரிந்து கொண்டார்கள் என்று தெரிகிறது. அவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. நான் ஒரு ஆலோசனை கூறுகிறேன் ஜோதா பேகம். நீங்கள் தங்களையே நம்பி இருப்பவர்களிடம் தெளிவாக ஒன்றை கூறிவிடுங்கள். அதாவது, பொறுப்புகளை ஏற்கவில்லை என்று கூறுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கை இன்னும் அதிகரித்துவிடும். நீங்கள் இல்லை என்றால் அவர்கள் மனமுடைந்து விடுவார்கள். தேவையில்லாமல் நாம் எதற்காக அப்படி செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். சொல்ல வேண்டும் என்றால் இதைத்தான் ஆசை காட்டு மோசம் செய்வது என்பார்கள். அந்த புற பொறுப்புகளை ஏற்க மாட்டேன் என்று நீங்கள் மிகவும் நல்ல வேலை செய்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் ருக்கையாவை தவிர வேறு யாரால் அந்த பொறுப்புகளை ஏற்க முடியும்? என்ன சரியா ஜோதா பேகம்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்னாலும் அந்த புறத்தை பார்த்துக் கொள்ள முடியும். தேவையில்லாமல் தலையிட விரும்பவில்லை. அதோடு பல வருடங்களாக ருக்கையா பேகம் தான் நிர்வகித்து வருகிறார். அதைத்தான் கூறுகின்றேன் ஜோதா பேகம். வெகு ஆண்டுகளாக ருக்கையாவே அந்த புறத்தை நிர்வகித்து வருகிறாள். பாவம் அந்த பேகம். நீங்கள் அவர்களுக்கு விமோச்சனம் தருகிறீர்கள் என்று எண்ணினேன். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் ஜோதா பேகம், நீங்கள் அது போன்ற தவறை எப்போதும் செய்ய மாட்டீர்கள், இல்லையா? நீங்கள் அறிவாளிதான். இருந்தாலும் இதை நிர்வகிக்க சற்று திறமை அதிகம் தேவை. இப்பொழுது எனக்கு விடை கொடுங்கள். என்ன ஜோதா பேகம், நீங்கள் கூற வந்ததை கூறவில்லை. அது மட்டுமல்லாமல் என் தலை மிகவும் வலிக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, ஆழ்ந்த உறக்கம் தான் தேவைப்படுகிறது. ஓய்விடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். நான் வருகிறேன். வணக்கம். நள்ளிரவு ஜோதா பேகம். நிம்மதியாக உறங்குங்கள். ஏனென்றால் நாளையிலிருந்து தங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஜோதா பேகம். சலிமா பேகம், நான் உங்களிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும். ருக்கையா பேகம், இந்த நேரத்தில் தாங்கள் என்னவாயிற்று? என்னை தாக்கி இருக்கிறார்கள். வஞ்சனையால் என்னை புறமுதுகில் குத்தி இருக்கிறார்கள். இன்று வரை இந்த அந்தப்புறத்தை நிர்வகிக்கும் என்னை யாரும் எதிர்த்து பேசியதில்லை. ஆனால் இன்று அனைவரும் அவர்களது சுயரூபத்தை காட்டிவிட்டார்கள்.
பல வருடங்களாக நான் அதிகாரத்தில் இருக்கிறேன். எனக்கு என்ன வருத்தம் என்றால், யாரை என்னுடையவர்கள் என்று நினைத்தேனோ அவர்களும் உரிய நேரத்தில் என்னை கைவிட்டு விட்டார்கள். தாங்கள் இந்நிலைக்கு தள்ளப்பட்டதை நினைத்து எனக்கு மிக வருத்தமாக உள்ளது ருக்கியா பேகம். வருத்தம்? உனக்கு வருத்தமா? இன்று வரை உனது உண்மையான முகம் எனக்கு தெரியவில்லை. ஒரு புறம் திருடனை திருடு சொல்லிவிட்டு மறுபுறம் காவலனை விழிப்போடு இருக்க சொல்வாயா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? உனக்கு என்ன தோன்றுகிறது? ஜோதா என்னை விட சிறந்தவளா? இல்லை, என்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை. ஜோதாவும் இல்லை, சலீமாவும் இல்லை. முகலாயத்தின் கலாச்சாரத்தையும் பண்பையும் மறந்துவிட்டீர்கள் என்பது தாங்கள் பேசும்பொழுது தெரிகிறது. நீங்கள் என்பது நீ, சலிமா பேகம் என்பது சலிமா. இதுதான் தங்கள் கலாச்சாரமா? ஓ, அப்படி என்றால் நீ எனக்கு கலாச்சாரத்தையும் பண்பையும் கற்றுக் கொடுக்க போகிறாயா? நிச்சயமாக. மரியாதையை பின்பற்றினால் நல்லது. இல்லையேல் மரியாதையின் எல்லையை நான் தங்களுக்கு கற்றுத்தர வேண்டி வரும். எல்லையை மீறியது நீதான். மகாராணியார் முன்பு என்னை முட்டாள் என்று கூறியிருக்கிறாய். நான் அந்த புறத்தை நிர்வகிக்கும் முறையை நீ இழிவுபடுத்தி இருக்கிறாய். நீ விசேஷ பேகத்தை இழிவுபடுத்தி பிரச்சாரம் செய்திருக்கிறாய். தங்களை போன்ற குரலை உயர்த்தி பேசும் வித்தையை நானும் அறிவேன் பேகம். ஆனால் அவ்வாறு பேசுவதால் போய் உண்மையாகிவிடாது அல்லவா? நிச்சயம் நீங்கள் விசேஷ பேகம்தான். ஆனால் உறவு முறையில் தாங்கள் என் தங்கை ஆவீர்கள். எனக்கு தெரிந்தவரை நீங்கள் அந்தப்புற பொறுப்பை நிர்வகித்து பெரியவர்களிடம் எப்படி பேசுவது என்பதையே மறந்துவிட்டீர்கள். ஓ, அப்படி என்றால் நீ எனக்கு... நான் இன்னும் முழுமையாக பேசி முடிக்கவில்லை ருக்கையா பேகம். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு எதிராக நடந்த இந்த பிரச்சனையின் காரணம் ஜோதா பேகமோ மற்ற பேகங்களோ தாசிகளோ அல்ல. தங்களது ஆணவ போக்கும் மற்றவர்களை மதிக்க தெரியாத குணமும் தான். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், விரைவில் இந்த போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தங்கள் பதவியையும் அதிகாரத்தையும் அனைவர் முன்னிலையிலும் இழந்து விடுவீர்கள். அதை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. ஜோதா பேகத்துக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் அவளது ஸ்தானம் வளர்ந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? நான் ஜோதா பேகத்திற்கு பரிந்துரைத்தேன். ஏனென்றால் அவருக்கு மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தன்மை உங்களை விட அதிகமாக இருக்கிறது ருக்கையா பேகம். இந்த உண்மையை யார் முன்னிலையிலும் கூற எனக்கு பயம் இல்லை. அது உங்கள் முன்போ அல்லது ஷாயின் ஷா முன்போ கூட இருக்கலாம். ருக்கையா பேகம், நான் தங்களுடைய சகோதரி. ஒரு தங்கை தவறு செய்யும் பொழுது அவளை திருத்த வேண்டியது மூத்தவளின் கடமை. தாங்கள் எப்பொழுதும் ஷாயின் ஷாவுக்கு இதயம் இல்லை இல்லை என்று கூறுவீர்கள். அவ்வாறு கூறியே தங்களது இதயத்தை இழந்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். முதலில் தாங்கள் நன்றாக ஓய்விடுங்கள். உறங்கும் உங்கள் இதயத்தை தட்டி எழுப்புங்கள். உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், எதன் காரணமாக அனைவரும் உங்களை இவ்வாறு எதிர்க்கிறார்கள் என்று. அப்பொழுது உங்கள் இதயத்திலிருந்து பதில் கிடைக்கலாம். நான் இப்பொழுது என் செய்யுளை முழுமையாக முடிக்க வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள். இனிய இரவாகட்டும். இப்பொழுதுதான் இங்கு வருவதற்கு வழி தெரிகிறதா? ஆனால் எனது மனது சரியாக இல்லை. மனது சரியில்லையா? ஜோதா பேகம் அந்த புறத்தின் பொறுப்பை ஏற்கவில்லை என்று தெரிந்த பிறகு நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று அல்லவா நான் எண்ணினேன். ஜோதா பேகம் நிராகரித்திருக்கலாம். ஆனால் இன்னும் பலர் இருக்கிறார்கள், எனக்கு எதிராகவும் அவருக்கு துணையாகவும். அப்படியா? சரி, எனது தாயாரை தவிர வேறு யார் ஜோதா பேகத்தை பாராட்டுகிறார் என்று கூறுகிறாயா? தங்களது பிரியமான இரண்டாவது பேகம் சலீமா சுல்தான். அப்படியா? தாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். தாங்கள் எனது பக்கமா அல்லது ஜோதாவின் பக்கமா? ருக்கையா, நான் எப்போதும் நியாயத்தின் பக்கம்தான். யாரையும் ஆதரிக்க மாட்டேன். நான் தான் உன்னிடம் தெளிவாக கூறிவிட்டேனே. ஜோதா பேகம் பொறுப்புகளை ஏற்க மறுத்து விட்டார்கள். பிறகு எதற்கு நீ இவ்வளவு கோபமாக இருக்கிறாய்? அது உண்மைதான். என்னை எதிர்த்து நிற்கும் அளவிற்கு அவளுக்கு துணிச்சல் இல்லை. ஆனால் அவர்களது ஆதிக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த புறத்தில் உனக்கு எதிராக நடந்த புரட்சி நமது மக்களுக்கு தெரிந்து விட்டது. எனக்கு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பிரஜைகளும் உனக்கு எதிராக மாறிய விஷயம்தான். ஜலால், என்னை தைரியப்படுத்துகிறீர்களா இல்லை வெறுப்பேற்றுகிறீர்களா? இல்லை இல்லை, நான் ஒன்றும் அப்படி செய்யவில்லை. நான் உங்கள் இருவரின் எண்ணங்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்றேன். உன்னிடம் அதிகாரம் உள்ளது, பதவியுள்ளது. உன்னிடம் இவ்வளவு இருந்தும் இப்போது நீ மனமுடைந்து காட்சியளிக்கிறாய். ஆனால் அங்கே அந்த ஜோதா பேகத்திடம் பதவி இல்லை, பலம் இல்லை, ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? எனக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. சரி, போகட்டும்.
ஜோதா பேகம் இல்லை என்றால் உன்னோடு போட்டி போடும் அந்த வல்லமை படைத்தவர் வேறு யார் என்று நான் யோசிக்க வேண்டும். ஜோதா பேகமோ அல்லது வேறு யாரோ 5 நாட்கள், வெறும் 5 நாட்கள் ஜலால் இந்த அந்தப்புரத்தை நிர்வகித்து காட்டச் சொல்லுங்கள். அதில் வெற்றி அடைந்து விட்டால் இந்த அந்தப்புர பொறுப்பை நிரந்தரமாக நான் விட்டு விடுகிறேன். திடீரென்று உனக்கு என்னதான் ஆயிற்று ருக்கையா பேகம்? நீ இப்படி நடந்து கொள்வது எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் கூற முடியும், உங்கள் இருவருக்கும் நடுவில் நடக்கும் இந்த போட்டியை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறது. சரி போகட்டும், நான் உனக்கு ஒரு ஆலோசனை வழங்க வேண்டும். எப்போதும் உன் வாழ்க்கையில் எதிரிகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களை நீ குறைத்து மதிப்பிடாதே. அது ஜோதாவாக இருந்தாலும் சரி, ஏனென்றால் அவர்கள் பல திறமைகளை கொண்டவர்கள். நீ கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னை வீழ்த்திவிட்டு சென்று விடுவார்கள். சரி, நான் இப்போது சென்று வருகிறேன்.